பல்லவன் பஸ் தெரியாத ஆட்களே கிடையாது. பிரபுதேவா அவர்களுடைய ஊர்வசி பாட்டு தானே, ஊர்வசி பாட்டுல வந்து இந்த பஸ் இருக்கும். நிறைய படத்துல வந்து இந்த பஸ்ஸோடைய இது இருக்கும் கம்ப்ளீட்டா. ஸோ நிறைய நான் சொன்ன ரஜினி சாருடைய என்ட்ரன்ஸுமே இந்த பல்லவன் பஸ்ல தான் இருக்கும், கண்டக்டரா வருவாரு. ஸோ அந்த மாதிரி இது வந்து 1990 95 வரை பயன்படுத்தப்பட்ட பஸ். ஸோ பல்லவன் இதுதான் வந்து நம்ம மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், எப்படி சொல்ல, அதாவது எம்டிசி வர்றதுக்கு முன்னாடி மாநகர போக்குவரத்து கழகம் அப்படின்னு பெயர் சூட்டுறதுக்குலாம் முன்னாடி பல்லவன் போக்குவரத்து கழகம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கவர்மெண்ட் கையில எம்டிசின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கப்புறம் அப்டேட் ஆனது தான் அடுத்தடுத்த பஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் சொல்லிட்டேன் டபுள் டெக்கர். இதுக்கப்புறம் வந்தது இதுதான். இந்த பஸ்ல இருந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. 2008 2014 வரை இந்த மாதிரி க்ளோஸ்டு கேபினா வந்து கொண்டு வந்தாங்க. ஏசி பஸ் ஆப்ஷனுமே அப்பத்துல இருந்து தான் வந்து லைட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஏசி பஸ் அப்டேட் பண்ணது தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸுகள். ஸோ ஏர்போர்ட் பஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் அப்படி சொன்னா தெரியும். ஆனா இது எதுக்காகனா இது ஒரு தாழ்த்தள பேருந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஊனமுற்றவர்கள் அவங்க எல்லாருமே கொண்டு போறதுக்குலாம் ஈஸியான ஒரு பஸ்ஸா, அவங்களை ஏத்திக்கிறதுக்கு, மாற்றுத்திறனாளிகள் அவங்க எல்லாம் வந்து வயசானவங்களுக்குலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளான பஸ்ன்னு சொல்லலாம் இதை ஏற்றிக்கிறதுக்கு. ஸோ 2024 தான் இது கொண்டு வந்திருந்தாங்க லாஸ்ட்டாக. அண்ட் இந்த பஸ்ஸுமே உங்களுக்கு தெரியும், இதுவும் இப்போ கரண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது தான் 2024 ஸோ இதுலேயே வந்து இன்னொரு பஸ் ஒரு செட்டப் இருக்கு. அது நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கூட அந்த பஸ்ஸுகள் இருந்தது, இப்போ நம்ம பார்க்க முடியாது. அதுதான் வந்து இந்த பஸ் 1998 2007 வரைக்கும் இருக்கும். இது என்னன்னா ஒரே பஸ் 2 பஸ்ஸை மெர்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். நடுவில் வந்து ஒரு ரப்பர்ல வந்து ஒரு கனெக்ஷன் செட்டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாங்களாம் சின்ன வயசுல வந்து இதுல ஏறி வேணும்னே இந்த பக்கம் ஓடி வருவோம், இந்த ரப்பர் கனெக்ஷனை வந்து கிராஸ் பண்றதுக்கு. அப்புறம் ஒரு டேர்ன்லாம் பண்றாங்கன்னா பயங்கரமா இருக்கும். இது பஸ் டேர்ன் அடிக்கிறது பார்க்கும் போதெல்லாம், உள்ள இருந்து பார்க்கும்போதும் வேற லெவலில் இருக்கும். வேணும்னே நான் இந்த கனெக்ஷன் எல்லாம் நின்று இருப்பேன். ஸோ இந்த பஸ் வந்து எத்தனை பேர்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, எத்தனை பேர் டிராவல் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ரீசெண்டா இந்த வருஷம் லாஸ்ட் இயர் 2025 லான்ச் ஆன ஒரு க்ளோஸ்டு கேபின் ஏசி பஸ் இது. ஸோ இதுவுமே தெரியும், இது எல்லாமே 1 by 1 வந்து அப்டேட் ஆன பஸ் இது எல்லாமே. அண்ட் இப்போதான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண போறேன். ஸோ 2026 பிப்ரவரி மாசம் கொண்டு வர போற டபுள் டெக்கர் பஸ் தான் இது. ஸோ நாம ஏற்கனவே வந்து டபுள் டெக்கர் பஸ் இதே பஸ்ஸை வந்து நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம சேனல்ல இருக்கு, பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதையும் பாருங்க. அண்ட் அது வந்து தமிழ்நாடு டூரிசம்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு டூரிஸ்ட் பஸ். இவங்களும் சேம் அதே ஸ்விட்ச் கிட்ட தான் வந்து எம்டிசில இருந்து ஒரு 20 பஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 20 பஸ்ஸுமே பிப்ரவரியில் தான் டெலிவரி ஆக போகுது. விரைவில் சென்னை மாநகரத்திற்கு சேவை செய்ய உள்ள பேருந்து. எஸ், நம்ம தமிழ்நாடு டூரிசம்ல எடுத்த அதே டபுள் டெக்கர் பஸ் தான் எம்டிசிலுமே ஓட போகுது. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதே ஒரு 65 பேசஞ்சர் சீட்ஸ் கொண்ட டபுள் டெக்கர், ஃபுல் ஏசி கேபின் டபுள் டெக்கர் தான். ஸோ நார்மலாக இனி சென்னையில் உலா வரப்போகுது.